மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மகளிர் வங்கிக் கணக்கில் ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டது தோல்வி பயத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருப்பதை மற்றுமோர் அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களையும் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், பாமக தலைவர் அன்புமணி என்னென்ன விஷயங்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறார்? ஷாம், வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி இந்த திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக மகளிர் வங்கி கணக்குகளிலே 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பது என்பது திமுகவினுடைய தோல்வி பயத்தை காட்டுவதாக அவர் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1,31,00,000 பெண்களுக்கு வங்கி கணக்குகளில் திமுக அரசு திடீரென 5000 ரூபாய் வரவு வைத்திருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கி வந்த திமுக அரசு பிப்ரவரி மாதத்திற்கான தொகையுடன் மார்ச் ரூபாய் 2000 முன்பணமாகவும் கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாயும் சேர்த்து இந்த 5000 கொடுத்திருப்பது என்பது ஆட்சி கையை விட்டு போவது உறுதியானதை உணர்ந்து கொண்ட திமுக தோல்வியினுடைய வெளிப்பாடாகவே இதனை செய்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முதலில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக சொன்னது ஒவ்வொரு அரிசி அட்டைக்கும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு காலமாக அந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை. எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கும் போதெல்லாம் நாங்கள் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னோம், ஆனால் எந்த தேதியில் இருந்து செயல்படுத்துவோம் என்று சொன்னோமா என்று அதிகார திமிரில் திமுக அமைச்சர்கள் வினா எழுப்பியதை மக்கள் மறக்கவில்லை என்றும் அன்புமணி காட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். இப்போதும் அனைத்து மகளிருக்கும் இந்த தொகையை வழங்காமல் குறிப்பிட்ட சில பிரிவினருக்கு மட்டும் வழங்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேர்தல் வரும்போதெல்லாம் பொங்கல் பரிசு வழங்குவதும் தேர்தல் வரும்போதெல்லாம் இது போன்று பணம் கொடுப்பதுதான் திமுகவினுடைய வாடிக்கை என்றும் அவர் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே பால் கட்டணம், மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம் என்று பல்வேறு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மக்கள் கடும் சிரமத்தில் இருப்பதாகவும் அதனை மறைப்பதற்காக இந்த பணம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் 6550 கோடியை கடனாக வாங்கித்தான் இந்த தொகையை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இந்த கடனும் தங்கள் தலையில் தான் விழும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் அன்புமணி தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார். மே மாதத்தில் வரும் தேர்தல் முடிவு அதனை உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.